ஏன் இப்படி படுத்திருக்க? உலகத்துல யாருக்குமே வராத கஷ்டமா உனக்கு வந்திருக்கு. மனசாட்சி இல்லாத மனுஷங்க எத்தனையோ பொண்ணுங்களை தப்பா பேசியிருக்காங்க. நியாயமே இல்லாம டைவர்ஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அவங்கள என்ன செத்தா போயிட்டாங்க? வாழ்ந்து காட்டல. உனக்கு என்னடி வந்துச்சு? தன்னம்பிக்கை இல்லாத குழந்தைங்க வேணா இப்படி நொறுங்கி போய் படுத்திருக்கலாம். நீ யாருடி? என்னோட தீபா. பிறக்கும் போதே தைரியம், நம்பிக்கை, துணிச்சல்னு மொத்த உருவமா பிறந்தவ. நீ எல்லாம் இப்படி படுக்கவே கூடாது. எழுந்து நிக்கணும்டி. துணிச்சலா நிக்கணும். துணிஞ்சு அடிக்கணும். புழு பூச்சியை பார்த்தா கூட பயந்து சகர எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் எழுந்து நிக்கிற தைரியம் உன்கிட்ட இருக்கு. துணிச்சல் இருக்கு. அந்த துணிச்சலும் தைரியமும் யாருக்கும் வராதடி. நானும் கல்யாணியும் உன்னதான் ரோல் மாடலா நினைச்சிட்டு இருக்கோம். துணிச்சல்னா அது தீபா தான். தன்னம்பிக்கையே தீபா கிட்ட இருந்தா கத்துக்கணும். தீபா மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு கிடையாதுன்னு உன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீ கேவலம் எவ்வளவு ஒருத்தி தப்பா பேசிட்டான்னு இடிஞ்சு போய் நிக்கிற. புரிஞ்சுக்காத மடைய உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டான்னு சுருண்டு போய் படுத்துட்டு இருக்கியே. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். பிரபாகர் அறு தெரிஞ்சது உன் உறவை தாண்டி, உன் கழுத்தை இல்ல. அவனால உன்னதான் விலக்கி வைக்க முடியும். உன்கிட்ட இருக்கிற தைரியத்தை, துணிச்சலை, தன்மானத்தை உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. எனக்கு பிரச்சனைன்னு நான் சோர்ந்து போய் வந்து நின்ன பல நான் தாங்கி பிடிச்சது நீ தானடி. அந்த ராஸ்கல் வேலாயுதம் எனக்கு பிரச்சனை பண்ணப்போ துணிச்சலை நீ தானே காப்பாத்தின. என்ன காப்பாத்துறதுக்காக அவனை நீ எதிர்த்து நிக்கல. அவன் லஞ்சம் வாங்கினத போலீஸ்காரங்க கிட்ட சிக்க வைக்கல. அந்த துணிச்சல் எங்கடி போச்சு? அந்த தைரியமான தீபா எங்க? என்ன என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு என் வாழ்க்கை அழிக்க நினைச்சா அந்த சாரு. அப்பெல்லாம் நீ தானே எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்து தைரியம் கொடுத்த. எனக்கு தைரியம் கொடுத்த தீபா இப்படி வீட்டுல முடங்கி கிடக்கிறத பார்க்க அசிங்கமா இருக்கு. என்னோட தீபா இப்படி இருக்க கூடாது. அவ எதுக்கும் அசர மாட்டா, அடங்க மாட்டா. ஏய், நீ என்னோட தீபாடி. உனக்கு பழைய துணிச்சலும் கர்வமும் வரணும். நான் என் பழைய தீபாவை பார்க்கணும்டி. துணிச்சலான தீபாவை பார்க்கணும். யாரடி இந்த பிரபாகர்? அவ என்ன உன் தலையெழுத்த மாத்தி எழுதுற கடவுளா? அவ உன்னை தூக்கி போட்டுட்டா உன் வாழ்க்கையே போயிடுமா? உன் மேல பொய்யான பழைய போட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டா உன்னை அழிச்சிடலாம்னு நினைக்கிறான். அவன் நினைப்புக்கு நீ ஏன் பலியாகுற? அவன் அழிக்க நினைச்சா நீ வாழ்ந்து காட்டணும்டி. தோக்கடிக்க நினைச்சா ஜெயிச்சு காட்டணும். எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவன் அங்க சந்தோஷமா இருக்கான் ராஸ்கல். அவனே சந்தோஷமா இருக்கிறப்போ தப்பே பண்ணாத நீ ஏன் வருத்தப்படணும்? உன்னை அவன் ஜெயிச்சிட்டதா மிதப்புல இருக்காண்டி. தீபாவோட கதையை முடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படி இல்லடா ராஸ்கல், உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு அவன் புத்தியில நீ உரைக்கிற மாதிரி செஞ்சு காட்டணும்டி. அப்படி செஞ்சு காட்டினாதான் நீ தீபா. என்னோட தீபானா அப்படிதான் செய்வா. இப்படி முடங்கி போய் மூலையில எல்லாம் உட்கார மாட்டா. ஏய், நீ எதுக்காகடி பிறந்த? பிரபாகர்ங்கிற முட்டாள கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு அவனுக்கு சேவகம் பண்ணவா? உனக்குன்னு ஒரு லட்சியம் இல்ல? உனக்குன்னு ஒரு கனவு இல்ல? நல்லா படிக்கணும், பேர் எடுக்கணும், பெரிய கம்பெனில வேலையில சேர்ந்து நிறைய சம்பாதிக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அதுதானே உன்னோட கனவு. அதுக்கு தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட. எவனோ ஒருத்த உன்னை சீண்டிட்டான்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சராசரி பொண்ணுங்க தான் கல்யாணம், குடும்ப வாழ்க்கை, புருஷன் அதுன்னு பெருசா நினைப்பாங்க. அது கைவிட்டு போனா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு கவலைப்படுவாங்க. ஆனா நீ அப்படி இல்லடி. எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவ. இப்படி படுத்துட்டு இருந்தா சாதிக்கவே முடியாது. நிமிர்ந்து நில்லடி. சாதிச்சு காட்டு. உன்னை விட பெரிய கஷ்டம் வந்தவங்க எல்லாம் நல்லா தாண்டி இருக்காங்க. உனக்கு என்ன டைவர்ஸ் தானே ஆச்சு? உனக்கு தடையா இருந்த ஒண்ணு விலகுனதான் நினைச்சுக்கோ. அவனை தூக்கி போட்டு முன்னேற வழியை பாருடி. எதுக்கு இந்த மருந்து மாத்திரம் மண்ணாங்கட்டியலாம்? உன்ன மாதிரி தைரியமான பொண்ணுக்கு இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போடுறீ. உனக்கு மனசு தாண்டி மருந்து, உன்னோட துணிச்சல் தாண்டி டானிக். உனக்கு நீயே தான் டாக்டர். உன்னை நீயே தான் சரி பண்ணி ஆகணும். இது வரைக்கும் நீ வேதனைப்பட்டதெல்லாம் போதும். பழசெல்லாம் மறந்துரு. இப்பதான் நீ புதுசா பிறந்திருக்கேன்னு நினைச்சுக்கோ.
இன்னையில இருந்து நீ பழைய தீபா. அதே தன்னம்பிக்கையோட துணிச்சல கம்பீரமா நிக்கணும்டி. இப்ப வந்து இவ்வளவு பேசுறல்ல, ஆனா நீயும் தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என் நிலைமை புரியாம என்ன கை நீட்டி அடிச்சிட்டல்ல. ஐயோ, நான் தெரியாம பண்ணிட்டேன்டி. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கூட கேக்குறேன். என்ன மன்னிச்சிடுறீ துளசி. தீபா. சாரி தீபா, என்ன மன்னிச்சிடு. நான் தாண்டி முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எனக்கு என் பழைய தீபா வேணும்டி. நீ இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குடி. ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலடி. இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். அழாத. உனக்கு என்னடி, நீ நல்லதா இருப்ப. முதல்ல ட்ரெஸ் மாத்திக்கோ. இப்பவே நம்ம 2 பேரும் காலேஜ் போறோம். நான் காலேஜுக்கு வந்து என்னடி பண்றது? எனக்கு தான் டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்களே. ஏய், பிரின்சிபல் கிட்ட நான் பேசுறேன்டி. உன்னை கண்டிப்பா சேர்த்து பாரு. முதல்ல நீ ரெடி ஆகு, நான் பாத்துக்கிறேன். இது மாத்து. அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் உன்னை ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வரேன்.